அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு, படுகொலைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அவருதான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. திரும்ப திரும்ப ஒரு லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் ஆர்டிகல் 370 நீக்கிட்டா எல்லாம் சரியாயிரும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலை? நீ சுற்றுலா வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுட்டுதல் இருக்கான். பொதுமக்கள் மேல இருக்கிற கோபம் அல்ல அது. இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மேலே இருக்கிற கோபம். மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ பரப்புகிற வெறுப்பு அரசியல் இந்தியர் ஒற்றுமைக்கு எதிராக போய் முடிகிறது. ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தார்கள். இப்போது பொதுமக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று கதவுகளை திறந்து விட்டார்கள். அரசின் இந்த அறிவிப்பை நம்பி பொதுமக்கள் அங்கே பயணம் செய்தார்கள். பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையில் சென்றவர்களுக்கு இத்தகைய துயரம் நேர்ந்திருக்கிறது. காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மனிதாபிமானமற்ற கொடூரமான செயல். பயங்கரவாதத்தின் கோழைத்தனம். அப்பாவி பொதுமக்களை மிக கேவலமான முறையிலே படுகொலை செய்திருக்கிறார்கள். இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு, படுகொலைக்கு காரணமானவர்கள் யாராயிருந்தாலும், பின்னணியில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது இந்திய ஒன்றிய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவதற்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. இதுல என்ன அரசியல் ஆதாயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்துவிட போகிறது? நாங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவது எங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு. நாங்க சொல்றதுனால அவர் ஒன்னும் ரிசைன் பண்ண போறதில்லை. ஏன்னா அவருதான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. திரும்ப திரும்ப ஒரு லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் ஆர்டிகல் 370 நீக்கிட்டா எல்லாம் சரியாயிரும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலை? நீ சுற்றுலா வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுட்டுதல் இருக்கான். பொதுமக்கள் மேல இருக்கிற கோபம் அல்ல அது. இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மேலே இருக்கிற கோபம். மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ பரப்புகிற வெறுப்பு அரசியல் இந்தியர் ஒற்றுமைக்கு எதிராக போய் முடிகிறது. இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் இந்த மண்ணில் சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தார்கள். இப்போது பொதுமக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று கதவுகளை திறந்து விட்டார்கள். அரசின் இந்த அறிவிப்பை நம்பி பொதுமக்கள் அங்கே பயணம் செய்தார்கள். பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையில் சென்றவர்களுக்கு இத்தகைய துயரம் நேர்ந்திருக்கிறது. இதை சுட்டிக்காட்டுவது மத நல்லிணக்கத்தை பேணும் ஒவ்வொருவரின் கடமை என்கிற அடிப்படையில் தான் சுட்டிக்காட்டுகிறோம். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது.